ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல், சினிமா, இசை ஆய்வாளர் உங்கள் ஆலங்குடி வெள்ளைச்சாமி தான் இன்றைய நேர்காணலில். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அந்த 50களின் தொடக்கத்தில் பாடல்களில் திராவிட இயக்க கருத்தும் இருக்கும், இடதுசாரி கருத்தும் இருக்கும். அதற்கு காரணம் எம்ஜிஆர் ஒரு முக்கியமான காரணம். அவர் ஒரு திமுககாரர். ஆனால் அவர் பயன்படுத்திய பாடல்களில் பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாடல் தான் அதிகம் இருக்கும். அவர் முதலமைச்சரானதுக்கே அந்த நாற்காலியில் உட்கார்ந்ததுக்கு ஒரு கால் பட்டுக்கோட்டையோட பாடல் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தது. அதை எம்ஜிஆர் விமர்சனமாக பார்க்கல, பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார். பட்டுக்கோட்டை பாடல்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த சொல்ல எம்ஜிஆருடைய முகமே எம்ஜிஆருடைய பாடல்கள் தான். எம்ஜிஆருடைய முகமாக மக்கள் பார்த்து ரசித்தது அவர் பேசிய அந்த கம்யூனிசம், தொழிலாளர் நண்பன் அப்படிங்கிற அந்த விவசாயம் தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரியா தெரியல, நாடோடி மன்னன்ல கையும் காலும் தானே மிச்சம் அப்படிங்கிற அந்த பாடல் ஜனசக்திங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வார இதழில் பட்டுக்கோட்டை எழுதிய கவிதை. அதை எம்ஜிஆர் படிச்சுட்டு, அண்ணே இதை நம்ம படத்துக்கு நீங்க போடணும்னே அப்படின்னு சொல்லி வந்ததாக அந்த தகவல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு திரைத்துறையுடனும் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்கை இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்படுத்தியது அப்படிங்கிறதுக்கு ஒரு வெகுஜன கலைஞன் எம்ஜிஆர் ஒரு உதாரணம். இந்த பட்டுக்கோட்டையினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சாதனை ஏன் பெரிய அளவில் பேசப்படலை? கண்ணதாசன் அளவிற்கு, வாலி அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முந்தைய பாடகர்கள் பேர் கூட, பாடலாசிரியர்கள் கூட உண்டு. உடுமலை நாராயண கவி, மருதகாசி, இவர்கள் பேர் கூட அவ்வப்போது அடிபடுது. இந்த பட்டுக்கோட்டைன்னு வரும்போது ஒரு 100% பொலிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுறாங்க. ஆனால் திரைத்துறையில் அவருடைய பங்களிப்புங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அது ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ வரைக்கும் பட்டுக்கோட்டையை தாண்டி சமூக விஷயங்களை யாரும் எழுதலை அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் பட்டுக்கோட்டைக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். பட்டுக்கோட்டைக்கு மக்கள் கவிஞர் அப்படிங்கிற பேர். ஏன் மக்கள் கவிஞர் அப்படின்னா, அவன் காதல் பாட்டு எழுதினா கூட அதில் ஒரு மக்களை பற்றி சிந்திச்சிருப்பான், அதை தாண்டி யோசிச்சிருக்க மாட்டான். அதான் பட்டுக்கோட்டை. நீங்கள் அந்த காலகட்டத்தில் யார் பாட்டு எழுதி நல்ல பாட்டு எழுதியிருந்தால் அது பட்டுக்கோட்டைங்கிற கணக்கு இருந்துச்சு. மருதகாசி ஒரு நல்ல பாட்டு எழுதியிருந்தாரு அப்படின்னா, இது பட்டுக்கோட்டை பாட்டுப்பா அப்படிமா. ஓ, அந்த மாதிரி. ஆமா, யார் நல்ல பாட்டு போட்டாலும் இளையராஜா தான் பேசிக்கிறாங்க. ஆமா, தேவாடா. ஆமா, இதே மாதிரி தான். எப்பா இது பட்டு இல்லப்பா, இது உடுமலையாரு இல்லையே, உடுமலை ஒரு ஆளு தெரியாது எனக்கு, பட்டுக்கோட்டை பாட்டியா அப்படிமா. இது எப்போ நீடிச்சுன்னா, பட்டுக்கோட்டை சேர்த்து 10 வருஷம் வரைக்கும் நீடிச்சிச்சு. அப்போ என்ன அப்படின்னா, முதலா நீங்கள் எந்த பாட்டு கொடுத்தாலும் அதுக்குள்ள மக்களுக்கு சிந்திக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை பட்டுக்கோட்டை தான் அறிமுகப்படுத்தலாம். அதை பின்னாடி ஒரு சில பேர் தொடர்றாங்க. அவன் எந்த பாட்டு கொடுத்தாலும், நீங்கள் ஒரு சோகப்பாட்டு கொடுத்தா கூட அதுக்குள்ளே ஒரு இது நீங்கள் சொன்ன பாட்டு இருக்க, காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், இது ஒரு வண்டி பாட்டு. ஓகே. ஆமாம், அதுக்கு வண்டியில் போகும்போது போடுவாங்க, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே ஏர் நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லை விளைஞ்சு இருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சு இருக்கு. நீ ஒரு காட்சியை கவனிச்சு பாருங்களேன். ஒரு காட்சியை சொல்கிறான், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாக்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு. நீங்கள் அவனை பட்டுக்கோட்டையில் என்ன சொல்லல பெரிய பிரயோகம் அப்படின்னா, ஒரு சொல்லு கூட அவன் தேவையில்லாமல் போட மாட்டான், எல்லாம் சொல்லிட்டான். ஒரு காட்சியை படுத்தி முடிச்சுட்டு அடுத்த வரி சொல்கிறான், காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்கால தானே மச்சான், இதெல்லாம் நமக்கு இல்லடா, வேற எவனோ எடுத்துட்டு போறான், நீ உழைக்கிற, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது ஒரு கேள்வி பதில் பாட்டு. இதுல இந்த பெண் இந்த இடத்துல அறியாதவன், இவன் அறிஞ்சவன். ஒரு பக்கம் காதல் பாட்டா இருக்கும். இப்போ இந்த உத்தி தான் அது பண்ணியிருப்பாரு. ஓ, இது லவ் சாங்கும் கூட. ஒரு பக்கம் டூயட் தான், இன்னொரு பக்கம் மண்ணை பொழந்து சோரங்க வெட்டி பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி மதில வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில பட்டதுயரினி மாறுது இன்ப கிட்டன இருக்குது நேரம். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, எவன் மக்களுக்கானவனோ அவன் சட்டம் போடணும். பட்டுக்கோட்டைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நானே போட போறேன் சட்டம், நானே போட போறேன் சட்டம், புதுவில் நன்மை புரிந்திருந்துட்டான் நாடு நலம் பெருந்துட்டான் இருப்பார். இதுதான் பட்டுக்கோட்டை. அப்ப என்னன்னா, ஒரு பாட்டு சொல்லும் போது அப்படியே முடிச்சுட்டு போறது இல்லை, இதுக்கு ஒரு தீர்வு இருக்குல்ல, அதை சொல்றவன் தான் பட்டுக்கோட்டை. அப்போ அவனுக்கு ஒரு பாட்டு சொல்றப்ப இல்லை, இந்த பாடலுக்கு பின்னால் 2 விதமான சித்தாந்தம் இருக்கு, ஒரு ஆட்சி மாற்றமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் 58 நாடோடி மன்னன் 2 வருஷம் எடுக்க. ஜனசக்தி ஒரு இடதுசாரி வீரியமிக்க ஒரு பத்திரிகையில அவர் எழுதினார்.
அவர் எழுதினது நானே போட போற சட்டம், இனி நமக்கான காலம் வரும் அப்படிங்கிறது இடதுசாரிகளுக்கான சோசியலிச அரசு வருங்கிறது தான். ஒரு கம்யூனிச அரசு வரும், பொது உடைமை சமூகம் வரும், பண்ணையார் ஆதிக்கம் ஒளியினது. ஆனா எம்ஜிஆர் பாடும்போது மக்கள் என்ன நினைச்சாங்க? அண்ணாவை சொல்கிறார் எம்ஜிஆர், நானே போட போற சட்டம், நமக்கான ஆட்சி வருங்கிறது அண்ணா. எழுதுனது பட்டுக்கோட்டை, பாடினது எம்ஜிஆர், ஆட்சி மாற்றம் திமுகவுக்கு வந்தது. அப்புறம் இதே பாடல் இதே மூஞ்சியை காமிச்சு அவர் திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கும் இதே பாட்டு தான் பயன்பட்டது. ஒரு உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி போய் கம்யூனிஸ்ட் ஆட்சி வரணுங்கிறது தான் பட்டுக்கோட்டையோட எண்ணம். ஆனா நடந்தது காங்கிரஸ் போய் திமுகவும், திமுக போய் அதிமுக. அது ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அது நடக்கும். எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துல அவர் எம்ஜிஆருக்கு எழுதல பட்டுக்கோட்டை. நீங்க முதல் அப்படியா? அது கிடையாது. ஆரம்பத்துல எம்ஜிஆருக்கு எழுதலையே. ஆரம்பத்துல மற்றவங்களுக்குலாம் எழுதுறாரு சிவாஜிக்கு. ஆமா, ஆரம்பத்துல சிவாஜி கூட கிடையாது. பாசவலையில தான் அந்த இந்த பாட்டு எழுதுவார். பாசவலையில அதில் குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். ஆமா, அது பயங்கரமான தத்துவ. அது முதல் பாட்டுங்க. அது நிலையாமை தத்துவத்தை சொல்லக்கூடிய பாட்டு. குட்டியாடு தப்பி வந்தா ஒரு மாதிரி போகுமே அது. ஆமாமா, நீங்க வந்து அதுக்குள்ள அந்த வரி சொல்லியிருப்பாரு. ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் அதோடு சொந்தம் தீருமடா, கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் மாறுமடா, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா, உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. இதோட விட்டுருந்தா பட்டுக்கோட்டை இல்லைங்க. அடுத்து மனக்கிருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடா. ஏன்டா உளறி தெரிகிற? எப்போ எழுதுற 23 வயசு. எப்பா அவர் 23 வயசுல தவறிட்டாரு. ஆமா, எவ்வளவு பெரிய இழப்புங்க நமக்கு. தவறான சிகிச்சை. ஆமா, தவறான சிகிச்சை. ஆமா, இல்ல இல்ல, மூக்குல ஒரு பரு இருக்குன்னு சொல்லி போனது. அது தவறான சிகிச்சையால இறந்துடுறாரு. நீங்க அதுக்குள்ள அந்த பாட்டை பார்த்துட்டு தான் வாலியே கிளம்பி வர்றாரு. யாரா ஒரு ஆளு, கல்யாண சுந்தரம்னு ஒரு ஆள், பெரிய கிழவனா இருப்பான் போல இருக்கு, இப்படி தத்துவத்தை எழுதியிருக்கான், போய் பார்க்கணும்னு தான் வாலியே கிளம்பி இங்கே வர்றாரு. பட்டுக்கோட்டைக்கிட்ட அப்படி ஒரு நேர்த்தி இருக்கும். நீங்கள் எந்த பாட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இது எந்த பாட்டு கேட்டிருப்பீங்க? என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே இளையவள். பட்டுக்கோட்டையா? ஆமா, மூத்தவள். லவ் சாங் வேற மாதிரி இருக்கும். ஐயோ, என்ன மாதிரி இருக்கும்? இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. எங்கே ஒப்பிடுறான் காதலியை? அவளுக்கு நீ மூத்தவளா இளையவளா அப்படின்னு நிலாட்ட கேட்குறான். நிலவில் கரை இருக்குல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே. அடுத்த வரி போட்டிருப்பான், நீ கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே, கெஞ்சினால் தரமாட்டால் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே, அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடபடி வெண்ணிலாவேன்றான். நீ இதை ஒரு பக்கம் காதல் கவிதையாக இருக்கும், இன்னொரு பக்கம் கவனித்து பார்த்தா கள்ளமில்லா என் இதயம் கள்ளிகம் இருக்குதடி, அடுத்து கெஞ்சினால் தரமாட்டால் வெண்ணிலாவேன்றதுன்னா முதலாளி கெஞ்சினா கொடுக்க மாட்டான்டா, கேட்காம பறிச்சுக்க. அதான் கம்யூனிசம். இதுல ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் உணர்வு கொடுத்துறாரு. நேரடி அரசியல். காதலுக்குள்ள கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே. ஏப்பா, தனி உடைமை கொடுமையில் தீர தொண்டு செய்ய அவருடைய இன்னொரு வடிவம் தான். இன்னொரு வடிவம் தான். அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே. இது எது? அது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவேன்னு என்ன அர்த்தம்? அவளே கம்யூனிஸ்ட் தான்டா அப்படின்னு இருப்பாங்க. ஒரு காதல் பாட்டுக்குள்ள இவ்வளோ விஷயத்த வச்சிருப்பாரு. இன்னொரு காதல் பாட்டு முன்னாடி இந்த இவர் SSR பாட்டு ஒரு நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க. SSR இவர் பாட்டு எழுது. SSRம் இவரும் ரொம்ப க்ளோஸ். பட்டுக்கோட்டையாரும் பாட்டு கொடு அப்படின்ட்டு, தரையா போயா அப்படின்னா அவர் ரெண்டு பேருமே, இவர் திராவிட இயக்கத்துல பிடிப்பானவர், அவருக்கு ஆமா, ரெண்டு பேருமே நாத்திகர்கள். அந்த அடிப்படையில் இதாகலாம். குடியா அப்படின்னு, இரியா அவன் பாட்டு கொடுக்கல, நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேனா, நீ வந்து பார்த்து எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பல்லை வந்துருச்சு. உடனே பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து ரசிப்பேன், பக்கத்தில் ரசிப்பேன் நெய் விவரம் தெரிஞ்சு சிரிப்பேன், இப்படி போகும் இந்த பாட்டு. போட்டையில் ஒரு வரி போட்டிருப்பாரு, காவேரி ஓரத்தில் கால்வதுங்கு ஈரத்தில். இதெல்லாம் இந்த காவேரி ஆற்றை ரசிக்காதவனால எழுத முடியாது. காவேரி ஓரத்தில் கால்வதி ஈரத்தில்
கஞ்சி கலையும் கொண்டுகிட்டு நீ நடப்ப அவர் கடைமடை திருவாரூர் தான், அவர் பட்டுக்கோட்டை அந்த ஏரியா தான். பட்டுக்கோட்டை பக்கம் 4-5 கிலோமீட்டர், அதுக்கு டெல்டா பெல்ட். டெல்டா தான். நீ காவேரி ஓரத்துல கால் பதுங்கு ஈரத்துல இருப்பார், கால் பதியும் ஈரம் வேற உள்ள போயிடும். கால் பதுங்கு ஈரத்துல நான் கலப்பையை கொண்டுகிட்டு நடப்பேன், நீ கஞ்சி கொண்டுகிட்டு நடப்ப. இப்படி போனவர் கடைசியில மகனுக்கிட்ட சொல்றது மாதிரி என்ன சொல்லியிருப்பான, நீ அதிகமான வேலை இருக்கு ஒன்ன நம்பி சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காதல் பாட்டில் மகனுக்கு சொல்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, அவனுக்கு நீங்க எந்த பாட்டு எழுதினாரோ அது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு சொல்லலைன்னா தூக்கம் வராது. நம்ம இப்படி எழுதாமல் விட்டுட்டோமே நம்ம அப்படிங்கிறது தூக்கம் வராது. நீங்கள் 99% பாடல்களில் அது அப்படித்தான் இருக்கும். நீங்கள் எந்த பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, எத்தனை விலைவாசி ஏற்றத்தில் இன்றைக்கெல்லாம். அன்னைக்கே எழுதியிருப்பார் அவர். இன்றைக்கி விலைவாசி ஏற்றம் எவ்வளோ போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு அந்த காலத்தில் ஒரு எழுதுனது இருக்குல்ல, அந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல. தொழிலாளி தங்கவேல் நினைக்கிறேன், ஒரு தொழிலாளி சம்பளம் வாங்குவாரு, காணாமல் போயிடும். தொழிலாளிக்கு அப்படி கையில் வாங்கினேன், இப்பவும் அதான் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. நீங்கள் ஒரு பண்பாடை ஒரு இதில் வைக்கிறான் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் அவன் பொது உணவு சிந்தனையாளர், அவன் தமிழ் பண்பாடை எங்கே கொண்டு போய், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. என் மனைவி கேட்பா, காரணம் கேட்பான்னா கரெக்டு. என் காதலி பாப்பா காரணம் கேட்பா. காதலி காரணம் கேட்கவே மாட்டா, அவளுக்கு தேவையில்லை. ஆனால் என் காதலி கேட்டால் கூட அவளுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். அது பண்பாடோட உயர்ந்த இடம். அது காரணம் கேட்பா, ஏது செல்வதுன்னு தெரியலை, ஏழைக்கு காலம் சரியில்லை அப்படின்றப்பான். மாதம் 30 நாளும் உழைச்சி வறுமை பிடிச்சி உருவம் இழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான், வந்து உனக்கு எனக்குன்னு பிக்கிறான். அப்போ நீங்கள் அங்கே போனால் கூட என் காதலி இருந்தால் கூட காதலி தொழிலாளிக்கிட்ட பிரச்சனை கேட்பா, இன்னைக்கு வருமானம் என்னடா வச்சுருக்க அப்படின்னு கேட்பா. அந்த எண்ணம் விரிகிறது இருக்குல்ல, அந்த சிந்தனை விரிகிறது தான் அவன் இன்னைக்கு வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இடமா இருக்குது. இங்கே எந்த பாட்டை எழுதினாலும் நீங்கள் சொல்லுவாங்கல்ல, பாரதிதாசன் சொல்லியிருப்பார், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் இந்த மனுஷன் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, நிலவு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார் தெரியுமா? ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் பட்டுக்கோட்டை. ஆமா, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. அதுக்குள்ள கூட ஆடை கட்டி வந்த நிலவோ அப்படின்னு தான் எழுதியிருப்பார். நீங்கள் இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதை இரும்புத்திரையில் இன்னொரு பாட்டு வரும். நீங்கள் காதலன் காதலி 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கும்போது இப்போ 2 பேருக்குள்ளே ஒரு இது வருது, இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. காதல்னா என்னன்னு கேட்குறான். காதல்னா என்ன சொல்லுவாங்க, காலகாலமாக அது ஒரு கடவுள் கொடுத்தது அப்படின்னு தானே சொல்லுவோம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் பட்டுக்கோட்டை என்ன சொல்கிறான், அவள் காதல்னு சொல்லலை, இவனும் காதல்னு சொல்லலை. பட்டுக்கோட்டை என்ன சொல்கிறான், இப்போ பெண்ணுக்கு எழுதி வைக்கிறான். அவள் சொல்கிறா, மலர் கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடியினையும் படியானதும் ஏனோ அப்படிங்கிறான். அவள் கேட்குறான், அவள் இது வரைக்கும் சொல்லலை, காதல்னு சொல்லலை. இவன் பதில் சொல்கிறான், இயற்கையின் சுழற்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ. இவனுக்கு காதல் அவசரம் வேற, காதலனுக்கு. அதனால என்ன சொல்கிறான், அது இயற்கைடே, இப்போ என்ன என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க, காதல் இயற்கை, பண்ணிட்டு போ. இயற்கையின் சுழற்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ. அந்த என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா, என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா, அப்படி போயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் எப்படி ரசித்து கேட்டீங்கன்னு தெரியல. சேவலை வச்சு எழுதியிருப்பார், கோழி சேவலை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இதே வந்து நீங்கள் தனியாக பார்த்து காதல் பாட்டு, கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் அன்பிலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினால் தேவலே. அவள் என்ன கேட்குறா, என்னையா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, அதான்
கொக்கர கொக்கர ஒரு கோழி சேவல்கிட்ட கேக்குது. ஆமா, இதுவே ஆணாதிக்க மரபு உடைக்கிற கான்செப்டுங்க. ஆமா. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, செக்ஸ் காதல் இது எல்லாமே ஆம்பளை பொம்பளைட்ட காமிக்கணும், இவன் தான் சொல்லணும், பொம்பளை பதுங்கணும் நாடணும். ஆமா. இதை உடைச்சிட்டு கோழி கேக்குது, ஏ சேவல் என்ன இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டுக்காம போற. ஆமா, அது கூட அது கூட என்ன பண்பாட்டோட சொல்றேன், கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினால் தேவலை. உடனே அவன் ஆண் சொல்றான், குப்பைய கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே 2 முண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. அடுத்து இவ கேட்கிறா, காலம் நேரம் அறிந்து உலகை தட்டி எழுப்பும் சேவலே, காத்திருப்பவரை கொத்தி விரட்டிடும் காரணம் என்ன சேவலே. ஓ, உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்யறியல்ல, நீ ஒரு பொது உடைமை சிந்தனையான உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்கிற, ஆனால் பக்கத்தில் லவ்வர் ஒருத்தி இருக்கேன், என்னைய பார்க்காம கொத்தி விரட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவ கேட்குறா. அவன் அடுத்து என்ன சொல்கிறான் கவனிச்சு பார்த்தீங்களா, கொத்தவும் இல்லை விரட்டவும் இல்லை, குற்றம் ஏதும் நடந்திடவில்லை, கொண்ட நினைவுகள் குலைந்து போனவின் காரணம் ஏது கோழியே, அந்த எண்ணம் தவறு கோழியே. நீ நினைக்கிறது தப்பு, நான் உன் மேலேயும் காதல் வச்சிருக்கேன், ஆனால் இந்த சமூகத்து மேலேயும் நான் காதல் வச்சிருக்கேன். நீங்க ஒரு பாட்டுக்குள்ள, இது காதல் பாட்டு தான், ஆனா அதுக்குள்ள இன்னொரு விஷயத்த காட்ட முடியுது இல்லையே பட்டுக்கோட்டையால. அதனாலதான் நீங்க கடந்து போகலாம். இவர் கல்யாண பரிசு பட்டுக்கோட்டை தானே? ஆமா, கல்யாண பரிசு பட்டுக்கோட்டை தான். வாடிக்கை மறந்தது. ஆமா ஆமா ஜெமினி கணேசன் அவருக்கு. ஆமா 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 ஆமா. இந்த சைக்கிளுக்கு ரொம்ப இவருக்கு ஏஎம் ராஜாவுக்கு பட்டுக்கோட்டையை ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டுக்கோட்டை. அது ஸ்ரீதர் படம் தானே? அது ஸ்ரீதர் படம் தான். ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டுக்கோட்டையை. பட்டுக்கோட்டை இறந்த பிறகுதான் வந்து கண்ணதாசன் வர்றார். இன்னொன்று ஏஎம் ராஜாவே ரொம்ப பிடிக்கும். ஏஎம் ராஜா முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் எம்.எஸ். விஸ்வநாதன் வர்றார். அதில் நீங்கள் வாடிக்கை மறந்தது ஏனோ என்ன பாட்டு, நிறைய பேர் பேசி சித்துட்டாங்க. எத்தனை ஆமாம் ஆமாம் ஆமாம். காந்தமோ இது கண்ணொளிதானோ, காதல் நதியில் நீந்திடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோ அப்படின்னா ஆண் தொட போகிறான். ஏன் நான் சொல்கிறேன்ல, லவ் தானே, வா என்ன அவ உடனே பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த வரி செவுட்டில் அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பான். நான் கருங்கல்லு சிலையோ, காதல் எனக்கு இல்லையோ, வரம்பு மீறுதல் முறையோ, சைக்கிளும் ஓடமன் மேலே 2 சக்கரம் சுழல்வது போலே, புது மங்கை எந்த மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் காண்பதும் ஏனோ. அது என்ன சொல்றாங்க ஒழிச்சு பாருங்களேன். இதே கண்டென்ட்டை இன்னொரு பாட்டு நீங்கள் வந்து வித்தியாசம், அதே ஏஎம் ராஜா தான். ஏஎம் ராஜா ஆஹா ஓஹோ அப்படிங்கிறவர் ஹம் மட்டும் பண்ணியிருப்பார். அதில் அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேரில்லாத கொடிதனில் ஆஹா, வாழில்லாத ஒரு அணில் ஓஹோ, ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்குது கையை, ஆசைனாலே மனம். பெண் பாடுவா, இவன் ஆண் ஏஎம் ராஜா குரல் கொடுத்துருவான். ஆஹா, அஞ்சுது கெஞ்சுது தினம் ஓஹோ, அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம் ஐசி 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 அப்படின்னு பாரு. இப்போதான் இந்த வரி வரும். நாணம் கொண்டு ஓடும் கண்கள் தாளம் போடுதே, அதை காணும் தென்றல் காதில் வந்து கானம் பாடுதே அப்படிங்கல. இவன் நம்மளை தான் சொல்றான் நினைச்சுக்கிட்டு கிட்ட தொடப்பாவான். வேறில்லாத கொடிதனில் ஓஹோஹோ, அது யார்? இவன். வாழில்லாத ஒரு அணில், யார்? அவன். ஆஹா, ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்குது கையை, ஏய் குன்றுவேன் தொடாத அப்படின்னு நினைப்பேன். உடனே சாரி. ஒரு பண்பாடு இருக்குல்ல, அதுக்குள்ள கூட ஒரு பெண்ணியம் காக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அது வெறும் பொது உடைமைன்னு மட்டும் இல்ல. ஒரு அடிப்படைவாதி கிடையாது அவரு, பண்பாட்டு பாதுகாவலர்கள் கிடையாது. அவர் ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புகிற ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். காதலை பேசுகிறார், அதில் ஆண் பெண் இருவருக்கும் காதல் உணர்ச்சி இருக்குன்னு பேசுறாரு. அதுல வந்து அவர் மேலாதிக்கத்தை ஹையார்கியை கொடுக்கல. ஆம்பளை அப்படி இருப்பான், பொம்பளை நானுவா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உடைக்கிறாருல. அதான் கற்பு நிலை என்றால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். நல்ல பாரதி அதை இங்க கொண்டு வந்து வைக்கிறாரு. எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மாதிரி யதார்த்தமா கொண்டு போய் சேர்க்க முடியுது இல்லையா? நீங்கள் இன்னொரு பாட்டு நாடகங்களில், நீங்கள் தென் மாவட்டங்களில் நாடகங்கள், அதில் குறிப்பாக ஹரிச்சந்திரால் நாடகத்தில் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக பாடுவாங்க. நீங்கள் கேட்டீங்க. ஆமாம்மா, டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பார். காதலுக்கு 4 கண்கள், கல்வருக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை கண்ணு அப்படி போகும் இந்த பாட்டு.
நீதியின் எதிரிகளாய் நிலைமாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை, பரமனையும் மதிப்பதில்லை. யாரு? அவன் கடவுள் பக்தன்னு சொல்லுவான், ஆனால் உண்மையே கடவுளை மதிக்க மாட்டான். பாதகம் கொஞ்சமில்லை, பண்பும் இல்லை, முறையும் இல்லை, பேதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை. வேதம் இல்லை என்பார், வேதாந்தம் பேசிடுவார், பெற்றவளை தாய் என்பார், மற்றவளை சே என்பார், இப்படி சொல்லி அடுக்கிட்டு பின்னிடுவார். நீங்கள் நம்ம இது இப்போ பேசுனது, இது வரைக்கும் நம்ம பேசுனதுல பெரும்பாலும் ஒரு சமத்துவத்துக்கு, தனி சமத்துவத்துக்கான பாடல் கிடையாது. ஆனால் இது முழுக்க லவ்ல பேசும்போது, ரொமான்ஸை பேசும்போது சமத்துவம் வந்துகிட்டே இருக்கு. பேசும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிராவல் ஓடிக்கிட்டே இல்லை, அது மட்டும் இல்லை, நீங்கள் பாடும்போது அதை நான் கவனித்தேன். நீங்கள் பாடினது உங்களுடைய தொண்டை, நாக்கு, அப்புறம் நினைவாற்றலேருந்து பாடுறீங்க. பக்கத்தில் எம்எஸ்வியும் இல்லை, கேவி மகாதேவனும் இல்லை, கண்டசாலா யாருமே இல்லை. ஆனால் அந்த பாடல் என்ன நயத்தில் மக்களிடம் வந்ததோ, வீடியோவில் கேட்டதோ, சினிமாவில் கேட்டதோ அதே மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா? அப்போ இசையின் ஆதிக்கத்தை விட வரிகள், மொழியின் ஆதிக்கம் நிறைய இருந்திருக்கு. அதை கவனிச்சிங்களா? அந்த வரி அப்படியே தெளிவாக வந்து விழுகுதேங்க நமக்கு. ஆமாம், நீங்கள் வந்து பெருசாக இருக்காது. ஒரு தாளம், ஒரு சின்ன கருவி, ஒரு லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த ரெண்டோடு தான் போகும். ஆனால் நீங்கள் பாட்டு உங்களுக்கு காலம் கடந்து நிற்கும். நீ ஆசையினாலே மனம் பெருசாக இருக்காது, ஏம் ராஜா. ஆனால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது காரணம் என்ன? வரிகளுடைய ஆதிக்கம். அதை நீங்கள் ஒரு சொல்லு கூட பட்டுக்கோட்டைகிட்ட அர்த்தமற்ற சொல் பார்க்கவே முடியாது. நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு அர்த்தமுள்ள சொல்லே பார்க்க முடியாது. சொல்லே பார்க்க முடியாது. நீங்க கோலி சவுண்ட் நீங்க சொன்னீங்க, அனிருத் தவள சத்த மாதிரி இருக்கு, மியூசிக் ஆகிட்டாங்க. என்னடா இதான பேக்ரவுண்ட் அப்படிட்டாங்க. ஆமா, கோடி இங்கே கோழி கத்துச்சா, ஆமா அதை பிடிச்சிட்டு தான் போட்டிருக்கான், ரைட் போ. அப்போதான் நம்ம பட்டுக்கோட்டையை வியக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனி இடம் பட்டுக்கோட்டைக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவன் மக்களுக்கான ஒரு கலைஞன், மக்களுக்கான ஒரு கவிஞன். அவன் எது பேசுனாலும் மக்களை பற்றி தான் பேசுவான். ஒரு ஜாலி பாட்டுன்னா கூட மக்களை பற்றி தான் பேசுவான். ஒரு காதல் பாட்டுனா மக்களை பற்றி தான் பேசுவான். ஒரு பொது உடைமை பாட்டு, ஒரு சோகப்பாட்டு அப்படின்னா கூட மக்களை பற்றி தான் பேசுவான். ஒரு புணத்தை புத்துக்கி போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த புணம் எந்த சாதியில் பிரச்சனையில் மாட்டிக்கிச்சுன்னு தான் பேசுவான். அதுதான் பட்டுக்கோட்டை. அது மட்டும் இல்லைங்க, அவரை பற்றி நான் படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். பேருந்தில் போயிட்டு இருந்தாராம் மெட்ராஸில், மவுண்ட் ரோட்டில் வேலை. அப்போ ஏதோ நடக்குது, பஸ்ஸுலேருந்து எட்டி பார்த்தாராம். பல்ல வேலை நடந்தால் அந்த சிவப்பு கொடியை நட்டு வைப்பாங்கல்ல, கொடி வேலை நடக்குது. உடனே எங்கு மேடு பள்ளம் இருந்தாலும் சிவப்பு கொடி வந்துருது இல்லை அப்படின்னாராம். அது மைண்டை பாருங்க, வே ஆஃப் தாட்டு. ஒரு விஷயத்தை எப்படி பாருங்க, ரோட்லேயோ சமூகத்துலேயோ மேடு பள்ளம் இருந்தால் சிவப்பு கொடி வந்துருதுலங்க அப்படிங்கிறது. அவன் எப்படி வாழ்ந்தவங்கிறதுங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. நிறையா செய்தியில் பார்த்துருக்கலாம் நீங்கள். திண்டுக்கல்ல அப்போ வந்து பட்டுக்கோட்டை வந்து பாட்டே எழுதலை சினிமாவுக்கு. கிட்டத்தட்ட 22 தொழில் பார்த்ததா சொல்கிறாங்க. ஆமாம், 22 தொழில் பார்த்ததா சொல்கிறாங்க. நான் ஒரு தொழில் கம்மியாக பார்த்துருப்பேன், அவ்வளோதான். நானும் எல்லா தொழில் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட. இப்போ திண்டுக்கல்லில் நாடகம் நடக்குது விவசாய சங்கம் சார்பாக. அந்த நாடகத்துக்கு இவர் பாட்டு எழுத போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எழுதுனதான் அவர் தேனாறு பாயுது, செங்கதிரும் காயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுனா. அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப, அது இன்றைக்கும் அது இது பொருந்துறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் இவருக்கு வந்து ஒரு போலீஸ் வேஷம், போலீஸ் வந்து விவசாயிகள் கோஷம் போட்டு வருவாங்க, புரட்சி ஓங்குக, விவசாயிகள் வாழ்க அப்படின்னு. விவசாயிகளை அடித்து விரட்டுற ஒரு கேரக்டர் இவருக்கு, போலீஸ் கேரக்டர். இவர் நாடகப்படி அடித்து விரட்டணும். வேஷம்லாம் கொடுத்துட்டாங்க. வேஷம்லாம் கொடுத்தா அடித்து விரைக்கணும். இவர் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு, போங்க போங்க அப்படின்னு. டைரக்டரு டென்ஷன் ஆகிட்டார், பாலச்சந்திரன் நினைக்கிறேன், டென்ஷன் ஆகிட்டார். ஓ கல்யாண சுந்தரம் அடியா அப்படின்னு இருக்காரு பின்னாடி இருந்து. இவர் போங்க சொன்னால் கேளுங்க, லத்தி கையில் இருக்குது, போனால் போங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு இருக்காரு. ஸ்க்ரீனை இழுத்து விட்டாங்க. ஏன் அறிவு இருக்கா அவனுக்கு? விவசாயிகள் கோஷம் போட்டு வர்றான், அடியானா சீனில் போயிட்டு அடிக்காமல் தள்ளி விட்றா அப்படின்னு இருக்காரு. அப்போ பட்டுக்கோட்டை சொல்லியிருக்கான், நடிப்புக்கு கூட விவசாயிகளை என்ன அடிக்க மனசு வரலைங்க அப்படின்னு இருக்கான். அப்போ நீ அவனுடைய சிந்தனையை யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஒரு கவிஞனை நம்ம மதிக்கிறோம்? வெறும் 150 பாட்டு எழுதுன கவிஞனை ஏன் மதிக்கிறோம் அப்படின்னா, அவன் வாழ்க்கை வேற, வார்த்தை வேற, வாழ தெரியாதவன். இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்ட்டு பொது உடைமை பேசிட்டு வாழ்க்கையில் வேற ஒன்றா வாழலை. ஆனால் அதுக்கான அங்கீகாரத்தை கோடம்பாக்கமும் தரல, நம்ம பொது சமூகமும் தரலன்னு நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அவர் கடத்தப்படலையே. கம்யூனிஸ்ட் அவர் ஏதோ எம்ஜிஆருக்கு பாட்டு பாடினாருங்கிறத தாண்டி இப்போ நான் வந்து எம்ஜிஆருங்கிற டாபிக் எடுக்காமலே உங்ககிட்ட இவ்வளோ பட்டுக்கோட்டையை நான் வாங்கிட்டேனே. எனக்கே பட்டுக்கோட்டைனா எம்ஜிஆர் பாட்டு தாங்க எனக்கு தெரியும்.
சின்ன பயலையில இருந்து எம்ஜிஆரும் பட்டுக்கோட்டையும் தான் எனக்கு நினைவாகிட்டு சின்ன இருந்தது. பையில என்ன தெரியுமா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ம், அது தெரியுமா உங்களுக்கு? ம், ம். சின்ன பையில எம்ஜிஆரை திட்டி எழுதின பாட்டு. ஓ, ஐயோ. அது சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட உண்மைதான் நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கோவமா எம்ஜிஆர் மீது? ஆமாமா, எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுன்னு போயிட்டார் பட்டுக்கோட்டை. எம்ஜிஆர்கிட்ட ஒரு விஷயம் உண்டு. ஒரு திறமை இருந்தால் அதை அங்கீகரிச்சிருவார். அது திறமைசாலிகிட்ட எப்படியும் திறமையை பயன்படுத்திடுவார். எம்ஜிஆர்ட்ட அந்த ஒரு பழக்கம் உண்டு. எழுத முடியாதுன்னு போயிட்டாப்புல. எம்ஜிஆரோட பட்டுக்கோட்டை சின்ன ஆள், கண்ணதாசனுடைய சின்ன ஆள். எழுத முடியாதுன்னு போயிட்டாரு. பின்னாடி இவருக்கு பட்டுக்கோட்டைக்கிட்டு சில சூழ்நிலை சொல்லி பாட்டு எழுதி கேட்குறாரு. இவர் தாமதப்படுத்தினா எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை வீட்டுக்கே போயிட்டார். பட்டுக்கோட்டை வீட்டுக்கு போனால் பட்டுக்கோட்டை அங்கே வீட்டில் இல்லை, எங்கே பிராட்வேல சலூனில் உட்காந்துருக்காரு அப்படின்னு. எம்ஜிஆர் காரு அங்கே போய் நிற்குது. சலூனில் போய் நிற்குது. என்ன கல்யாணம் சுந்தரம்? அண்ணா சொல்லுங்கண்ணே, இந்த பாட்டு கேட்ட நான் எழுதி கொடுக்க மாட்டியா? நான் எழுதித்தானே. ஏன்னா நேரில் வந்து கேட்டார். ஒன்றும் சொல்ல முடியலை. பெரிய சங்கடம் இல்லை, பெரிய சண்டையெல்லாம் இல்லை, ஏதோ சின்ன சங்கடம் நடந்திருக்கு. இவனும் கவிஞன்ல கோவம் இருக்கும்ல, அவன் போயிட்டுனா அடுத்த நாள் பாட்டு போயிடுச்சு. பாட்டு போனால் இந்த மாதிரி பாட்டு, அண்ணே பாட்டு இருக்குது, நல்லா எழுதியிருக்காப்புல, ஆனால் அதை படத்தில் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? உங்களை திட்டி தான் எழுதியிருக்காப்புல அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு யார் சொல்கிறா? உதவியாளர் சொல்கிறாப்புல. என்னைய திட்டி எழுத போகிறா அப்படின்ட்டு இருக்காப்புல. எம்ஜிஆருக்கு வந்து திரை உலகத்தில் 4 பேருக்கு பேர். எம்ஜிஆருக்கு சின்னவர், அவங்க அண்ணன் சக்கரபாணிக்கு பேர் பெரியவர், எம்ஆர் ராதா அண்ணன், சிவாஜி தம்பி. ஓ, இதெல்லாம் அங்கே நிக்நேம். சிவாஜினா தம்பி, தம்பி எங்க சக்கரபாணி பெரியவர், ஆமா, எம்ஜிஆர்னா சின்னவர், ஆமா, அண்ணன் யாரு? எம்ஆர் ராதா. எல்லாருக்கும் அண்ணன். ஆமா, அண்ணன், எல்லாருக்கும் அண்ணன் தான் அவரு. அப்படின்னா போன உடனே இவர் எழுதியிருக்காரு. அவர் பேர் சின்னவரா? இவர் எழுதியிருக்காரு, சின்ன பயலே சேதி கேளுடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாருடா. இது கூட பரவாயில்ல. அடுத்த வரி, ஆளு வளரணும் அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. இதை விட இன்னும் சூடு ஏற்றுற மாதிரி ஒரு வரி போட்டிருப்பாருங்க. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் கோவம் தானே வரணும், டென்ஷனாக இருக்குல்ல, கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு கோவம் தானே வரணும். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் தானே யோசிச்சு பாருங்களேன். கூப்பிட்டு அவன் என்னைத்தான் திட்டி எழுதியிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது. வைடா, மக்களுக்கு தேவையான பாட்டு இது அப்படின்னா. இப்போ எம்ஜிஆர் எப்படி பாருங்க, தன்னை நோக்கி வந்து ஒரு அன்பை கூட எம்ஜிஆர் தனக்கு சாதகமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இந்த எம்ஜிஆர் அது ஒரு பாராட்டுக்குரிய அம்சம் தான். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் நிராகரிச்சு கூட இருக்கலாம், நினைச்சிருந்தா அவருடைய ஈகோ தூக்கியிருந்தா பண்ணியிருக்கலாம், யாரை வேணாலும் வச்சு பாட்டு எழுதியிருக்கலாம், அன்னைக்கு கண்ணதாசன் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு அது தேவை. ஏன்னா நம்மளை திட்டி எழுதியிருந்தா கூட இது மக்கள்கிட்ட போய் சேரும். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், அன்னைக்கு எம்ஜிஆர் தூக்கி போட்டு பேசியிருக்க மாட்டான் இல்லையா? அப்போ என்னன்னா அப்படியும் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம். ஏன்னா பட்டுக்கோட்டையுடைய தேவை வந்து அன்னைக்கு இன்னும் இருந்திருந்தா நிறையா படைப்புகளை கொடுத்து. கண்டிப்பாக இப்போ பட்டுக்கோட்டையினுடைய பல பாடல்கள் இப்போ நீங்கள் சொல்லி தான் இவ்வளவு காதல் சமூக கருத்து இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா உடுமலை நாராயண கவி, அந்த நல்ல நல்ல நிலம் பார்த்து, மருதகாசி, இதெல்லாம் வந்த அளவு கூட பட்டுக்கோட்டையை வந்து சினிமாவிலிருந்து ஒதுக்கி அவர் ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளர், இந்த கட்சிக்காரரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, அதை தாண்டி எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதினார். இப்படியாக அவர் அடையாளப்பட்டிருக்கிறார். ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு பார்ட்டி இல்லாமலே நீங்கள் பட்டுக்கோட்டையை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவ்வளவு விஷயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடைய அவர் செத்ததுக்கு அப்புறம் பாடின பட்டுக்கோட்டையை செத்ததுக்கு அப்புறம் வந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டால் கூட பட்டுக்கோட்டை தானே இது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கான வலிமையான வார்த்தைகள். ஆனால் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய பட்டுக்கோட்டையை சினிமாவும் அதுக்கு பிறகு பெரிய லெவலில் கொண்டாடலை, அங்கீகரிக்கலை, அடையாளப்படுத்தலை, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலை. கண்ணதாசனோ அடுத்து வந்தக்கூடிய வாலியோ அவர்கள் அளவுக்கு கூட இன்னும் அடுத்த தலைமுறைக்கு தெரியாதவங்களா இருக்கிறாங்க. இந்த தலைமுறைக்கு கண்ணதாசனை தெரியும், வாலியை தெரியும் இந்த தலைமுறை, ஆனால் பட்டுக்கோட்டை பேர் வந்து தெரியல. ஏன் சினிமா உலகம் அதை செய்ய தயங்கலையா? இந்த சமூகம், அரசியல், இந்த இயக்கங்கள் அந்த அளவுக்கு அவரை கொண்டாடலையா? எங்க மிஸ் ஆச்சு? கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுறாங்க. இன்னொன்று இருக்கு, பட்டுக்கோட்டை காலங்கிறது 1959 வரை முடிஞ்சு போச்சு. 59க்கு பிறகான சினிமாவில் பட்டுக்கோட்டையுடைய தாக்கம் இருந்தது தவிர பட்டுக்கோட்டை இல்லை. அதையும் தாண்டி சினிமாக்காரங்களுக்கு இன்னைக்கு பட்டுக்கோட்டை தெரியாதுங்கிறதான் யதார்த்தம். நான் பல சினிமாக்காரங்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு பட்டுக்கோட்டை பற்றின எந்த இதுவும் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமாவில் இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, அப்படி இருக்குமா, அப்படி தான் போகிறாங்களே அப்படியே. ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு, பல ஆளுமைகளுக்கு பட்டுக்கோட்டையார் என்ன செஞ்சார், பட்டுக்கோட்டையார் என்ன பேசியிருக்காரு தெரியலைங்கிறது ஒரு வருத்தமான செய்தி.
துறை சார்ந்தவங்களுக்கே தெரியலைங்கிறப்ப மக்களுக்கு வந்து மறக்கிறது மக்கள் இயல்பு. மக்கள்கிட்ட ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு படைப்பாளி சார்ந்த சமூக சிந்தனையாளருடைய கடமை. அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் வர்றப்ப நீங்கள் வந்து ஒரு பாரதிதாசனை நீங்கள் படித்து தான் பார்க்க முடியும், ஒரு பாரதியை நீங்கள் படித்து தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பட்டுக்கோட்டையை நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப நீங்கள் கேட்டு போயிடலாம், ஒரு சாதாரணமாக நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு போயிடலாம். அவன் எளிமையாக கிடைக்கிறான், ஏன்னா சினிமா அப்படிங்கிற ஊடகத்து வழியாக. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து படைப்பாளிகளுக்கும் மக்கள் நலம் சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் அது கண்டிப்பான கட்டாயம். ஏன் அப்படின்னா சினிமா அப்படிங்கிறது வெறுமனே பொழுதுபோக்குறது, கூத்தடிக்கிறது, வெறுமனே வந்து ஜாலிக்கு போகிறது, என் தலைவா ஹாயின்னு அப்படி போகிறது அது இல்லை. அது ஒரு மக்களுக்கு அறிவு புகட்டக்கூடிய ஒரு மையமாக பட்டுக்கோட்டை இருந்தான். அந்த பட்டுக்கோட்டையை வச்சு பல பேர் பலன் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அவனுக்கு தேவை என்னென்னா என் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன், அதுக்கு சினிமா பயன்படுது. அவன் அப்படி நினச்சான். அவன் கருத்தை எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார். அப்பேற்பட்ட பட்டுக்கோட்டையை ஏண்டா மறந்தீங்கன்னு கேட்குற மாதிரி அவருடைய வரலாறு இருக்கு. அவர் வாழ்க்கை படிக்க படிக்க ஒரு தேன் பருகிற மாதிரி, ஒரு அச்சய பாத்திர மாதிரி அவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த உலக மானுடத்தை நேசித்த ஒரு அழகியல் புரட்சிகர சிந்தனையாளன் நமது பட்டுக்கோட்டை. தமிழ் சமூகத்தின் அடையாளம், ஒரு பொதுவுடைமை கவிஞன். அவனை மறக்க கூடாது, மறக்க விடாமல் மீண்டும் மீண்டும் பேசி பேசி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மை போன்ற ஊடகங்களுக்கும் இருக்கிறது, ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கு. ஏன்னா வரலாறுங்கிறது கடத்தி கொண்டே போவது தானே, கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆமா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் இதை அடுத்தவங்க சொல்ல வேண்டிய கடமை நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம செய்யணும். கண்டிப்பா உயிரோடு இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யாம அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? ஆமா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று கடமையை இன்னைக்கு இந்த நேர்காணல் செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 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 கவிஞனை கொண்டு செல்ற ஒரு பெரிய முயற்சியில் ஒரு சிறு துளியாக அந்த நேர்காணல் அமைஞ்சா கூட அது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் உணர்றேன். ஒரு பெரும் பேராதனை உணர்றேன். அதில் ரொம்ப முக்கியமான பங்கு உங்களுக்கு உண்டு. ரொம்ப அற்புதமாக உங்களுடைய அந்த கம்பீர குரலில், சிங்க குரல்னு சொல்கிற மாதிரி அந்த குரலில் பட்டுக்கோட்டையினுடைய பெருமைகளை எடுத்து வச்சிங்க. நன்றி. மகிழ்ச்சி.